இவர்கள் எல்லோருமே நம்ம பத்திரிகைலாம் திராவிட சித்தாந்தம் நெகட்டிவ் தான். வக்பு மோசம் மோசம்னா ஒரே வார்த்தை கேட்டேன். வக்பு போர்டுனால தமிழ்நாட்டுல வேற எங்கேயும் வேணாம், தமிழ்நாட்டுல ஒரு ஏழை முஸ்லீமுக்கு என்ன நன்மை விளைஞ்சிருன்னு உங்களால சொல்ல முடியுமா? சொல்லுங்கன்னு கேட்டேன். ஏழை இஸ்லாமிய பெண்களுக்கு தொழில் செய்ய கடன் உதவி வக்போர்டு மூலியமா ஏதாவது பண்ணிருக்கீங்களா? கொடுத்துருக்கீங்களா? ஒரு ஏழை முஸ்லீமுக்கு தொழில் நடத்த கடன் உதவி ஏதாவது கொடுத்துருக்கீங்களா? இஸ்லாமியர்களுக்காக கல்யாண மண்டபம் மாவட்டத்துக்கு 1 வக்பு கல்யாண மண்டபம், இஸ்லாமியர்களுக்கு ஃப்ரீ, அந்நிய மதத்தினருக்கு ஓரளவு சார்ஜ் கம்மியா. இஸ்லாமியர்களுக்கு வக்பு ஹாஸ்பிட்டல் கட்டியிருக்கீங்களா? இஸ்லாமியர்களுக்கு ஃப்ரீ. வக்பு பள்ளிக்கூடம் இஸ்லாமியர்களுக்கு ஃப்ரீ, எங்கேயாவது கட்டியிருக்கீங்களா? இந்தியாவிலேயே 2வது பெரிய சொத்து உள்ளது அதுன்றீங்க. என்ன பண்ணிருக்கீங்க சொல்லுங்க. வக்பு நிலங்கள் எங்கேயாவது இருக்குன்னு யாருக்காவது தெரியுமா? எந்த நிலம் வக்பு நிலம் தெரியும்? வக்பு நிலம் திருடப்பட்டதுன்றது தெரியா வருது. வக்பு நிலம் அந்நியர்களுக்கு, நான் முஸ்லீமுக்கு குறைந்த விலைக்கு லீஸுக்கு 99 வருஷம் ஒப்பந்தம் போட்டு கொடுத்துருக்கீங்களே, அதுக்கு பின்னாடி என்ன ஆதாயம் இருக்குது? இதையெல்லாம் தடுக்கிறதுக்கு தானே வக்பு திருத்த மசோதா. வக்பு திருத்த மசோதால என்ன நன்மைகள் இருக்குன்னு நான் பல முஸ்லீம்கிட்ட சொன்னேன். இவ்வளோ இருக்கா? என்கிட்ட என்ன சொன்னாங்க தெரியுமா? என்ன சொன்னாங்க? தொழுதுகிட்டு இருக்கிறது முதல்ல எல்லாம் வெளியே போங்கன்னு பள்ளிவாசல மூடி எடுத்துக்குவாங்க. யோ அதனால சக்கர டப்பாவா அது மூடி எடுத்துக்கிறதுக்கு என்ன